கிளாஸ் 12 சாப்டர் 1ல் எக்ஸாம்பிள் 1.8ல் இந்த கொஷினில் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வெரிஃபை தட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு வித் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெரிஃபை என்றால் உங்களுக்கு கொடுத்த விஷயத்தை இந்த மேட்ரிக்ஸ் மூலியமாக இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலான்ட்டு நம்ம செக் பண்ணோம். வெரிஃபை, ப்ரூவ் தட்டு, ஷோ தட்டு, இது எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸை கொடுத்துருந்தாங்கன்னா அது ஈக்குவலான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணோம். இந்த ப்ராப்பர்ட்டி அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இங்கே கிவன்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ மேட்ரிக்ஸு 2917 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். இப்போ உங்களுக்கு ஏ இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்கான். ஸோ ஏ இன்வெர்ஸ் என்ன உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, 1/, டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவீங்க. சரிதானே? இப்போ இதுக்கு டிட்டர்மெண்ட் எடுக்கணும். ஏக்கு டிட்டர்மெண்ட் எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2 7s are உங்களுக்கு 14 - 9, அப்போ உங்களுக்கு 5ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிட்டர்மெண்ட் கிடைச்சிருக்கும். இது நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அதனால் ஏ வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஏ வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸு. ஸோ அதனால் ஏ இன்வெர்ஸு எக்ஸிஸ்ட் ஆகும். ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்னு இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுவீங்க. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு ஒரு ஈஸியான ட்ரிக் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து மெயின் டைகனலு, இவன் கொடுக்குறது வந்து இது இப்படி இருக்கிறது வந்து ஆன்டி டைகனலு. இந்த மெயின் டைகனலை அப்படியே இப்படி மாற்றி எழுதுங்க. ஓகேவா? இது 2x2க்கு தான் இந்த ட்ரிக்கு. 7 2ன்னு எழுதிடுவோம். இப்போ இந்த ஆன்டி டைகனல் இருக்கான் பார்த்தீங்களா, அதுக்கு சைனை மட்டும் மாற்றி விடுங்க. -1 -9. ஓகேவா? ஸோ ஏ இன்வெர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/5 7 -1 -9 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவீங்க. ஓகேவா? இப்போ ஏ இன்வெர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ், ஏன்னா இங்கே வந்து ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், இங்கே ஹோல் டிரான்ஸ்போஸ் இருக்கான்ல, அப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணால் இப்போ என்ன கிடைக்கும், இது வந்து லைக் ஒரு ஸ்கேலர் அப்படி இருக்கட்டும். இதுக்கு நம்ம ஹோல் டிரான்ஸ்போஸ், இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தோன்னா என்னப்பா வரும் உங்களுக்கு, 7 -1 -9 2. இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தோன்னா உங்களுக்கு இப்படி இருக்கிறது இப்படி மாறிடும். சரிதானே? ரோவாக இருக்கிறதுலாம் காலமாக மாறிடும். அப்போ இந்த ரோ வந்து உங்களுக்கு காலமாக எழுதுவீங்க. 7 -9 -1 2. சரிங்களா? இப்படி எழுதிட்டீங்க. இதுதான் உங்களுக்கு ஏ இன்வெர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸுக்கு கிடைச்ச வேல்யூ. இப்போ நம்ம ஏ டிரான்ஸ்போஸுக்கு பார்க்க போகிறோம். முதல்ல ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்க்க போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் ஏ டிரான்ஸ்போஸ். ஏ டிரான்ஸ்போஸ்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கே இருக்கிற எலமெண்ட்டை அப்படியே மாற்றி எழுதுவீங்களா. அப்போ 2 1 9 7 அப்படின்னு எழுதிட்டேன். இப்போ இவனுக்கு ஏ இன்வெர்ஸ் எடுக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ இவனுக்கு ஹோல் இன்வெர்ஸ், இப்போ இவனுக்கு இன்வெர்ஸ் எடுக்க போகிறேன். அப்போ 1/, ஏ டிரான்ஸ்போஸ், இவனுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்க போகிறேன். இப்போ அதுக்கப்புறமா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ், அந்த மேட்ரிக்ஸுக்கு நான் அட்ஜாயிண்ட் எடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவனுக்கு வந்து நான் டிட்டர்மினன்ட் எடுத்தேன்னா என்ன கிடைக்கும், எனக்கு 14 - 9ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். எனக்கு இங்கே 5 தான் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லிட்டு எழுத போகிறேன். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஹோல் டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸு. இப்போ இப்படி எழுதும் போது எனக்கு என்ன கிடைக்கும், இந்த மேட்ரிக்ஸ்க்கு நான் இப்படி எழுதுறேன்னா ஆன்டி டைகனலுக்கு சைன் அப்படியே மாற்றி எழுதிடுவேன். அதுக்கப்புறமா மெயின் டைகனலை மாற்றி எழுதிடுவேன். 7 2. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டேன். இப்போ ஓவராலாக ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வெர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ எழுதணும்னா 5. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு இருக்கிறது. அப்போ 7 -9 -1 2 அப்படின்னு கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலான்னு பார்த்தீங்கன்னா ஆமாம், எல்லா எலமெண்ட்டும் சேமாக தான் இருக்குது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் தான். அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்டு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேவா?